அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 8 சக்ரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு 3 பெட்ரூம் இருக்க ஒரு தனி வீடு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடு எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னா, நம்ம ஒத்தக்கால் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இன்னும் தெளிவாக சொல்லலாம், நம்ம பல்லடம் ரோட்லேருந்து 3வது சைட்டில் லொக்கேட் ஆகிருக்க வீடு தான் பார்த்துட்ருக்குறேங்க. அதாவது செட்டிப்பாளையம் ரோடு, ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து பல்லடம் பைபாஸில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரைட்டில் ஒரு 100 மீட்டர், டோட்டலாக 400 மீட்டரில் லொக்கேட் ஆகிருக்க வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம். ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்து அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்தலாங்க, ஒரு பைக் நிறுத்தலாம். இந்த சைடில் நார்த் ஃபேஸிங் சைட்டில் கட்டியிருக்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் வாசலும் வச்சு கட்டியிருக்காங்க. இபி லைனில் எல்லாமே எடுத்துட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் தாங்க இந்த வீடு இருக்குது. வெளியிலே துவைக்கிறகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த வீட்டோட ஹால் உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க. கதவெல்லாம் தேக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 16 சைஸில் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 16க்கு 16 சைஸில் ஒரு ஹாலில் உள்ளேயே இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே இருக்க இதுக்கு போகிற பெட்ரூமுக்கு போகிற மாதிரி வழி பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா அக்னிமூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அக்னிமூலையில் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கு 8ங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபு ரேக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. விண்டோலேருந்து எல்லாமே பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லாம் ரெடி டு மூவ். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிற மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெடி டு மூவில் இருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். சின்ன சின்ன ஒர்க் கூட நான் நீட்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். ஹால்லேருந்து கீழே இருக்க பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 10 சைஸில் பெட்ரூமும் 4க்கு 9ங்கிற சைஸில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வந்துடுங்க. இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோ, லாஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட 3 பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் டோட்டலாக 4 பாத்ரூம்ஸ் இருக்குங்க, வெளியில் அவுட்ரு பாத்ரூம் சேர்த்தும் போது. இப்போ பாத்ரூம் பார்ப்போங்க. 4க்கு 9 சைஸில் கொடுத்துருக்க ஒரு பாத்ரூமுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க மக்களே. ஹால் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்ஸை பார்ப்போங்க. இன்னர் ஸ்டார் கேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ளே என்ட்ரானோடனே 2 பெட்ரூம், வெளியில் போகிற பால்கனிக்கான ஒரு வழியும் இருக்குது. ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல சின்னதாக. உள்ள என்ட்ராகி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினோன்னே ஒரு நல்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே. நல்ல பெரிய ஒரு 10க்கு 16 சைஸில் இருக்க பெட்ரூமில் லாஃப்டோடு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் 6க்கு 4ங்க சைஸில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணும். வாஷ் பேஷன் டாய்லெட் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மற்றபடி சூப்பரான ஒரு வீடு தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா வீட்டில் எந்த ஒர்க்குமே பெண்டிங் இருக்காங்க, எல்லாமே முடிஞ்சது. இபி லைன்லேருந்து எல்லாமே உள்ளே எடுத்துட்டாங்க. பில்டிங் ப்ராப்பர் டேக்ஸ் போட்டு கட்டியிருக்க வீடுங்க.
அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டுறது அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஏரியா ஸ்பேஸ் மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அப்படியே இங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், டைல்ஸ்லாம் கூட சூப்பராக போட்டிருக்காங்க. இது ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே சேம் 4க்கு 6 சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப நியரஸ்ட் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக கொடுத்துருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்தில் வேணும், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பொள்ளாச்சி மெயின் ரோடு ரீச் ஆகலாம். நம்ம நடக்கிற தூரம் தான் ஒரு 250 300 மீட்டருக்குள்ளே இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வீடுகள் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்கூல் தெரியுது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் மெயின் ரோடுங்க. ரொம்ப சூப்பரான லொக்கேஷன். பேக் சைடில் தோட்டங்க தான் இருக்குது உங்களுக்கு. நல்ல தண்ணி கனெக்ஷன், போர் எல்லாமே இருக்குங்க. வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். லோன் வந்து அவைலபிள் தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.